வெல்கம் டு வினர் சாய்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம போன வீடியோலேயே நம்ம பார்த்துருந்தோம் இஃப் கிளாஸ் பற்றி. அந்த இஃப் கிளாஸ் அடுத்த வீடியோவில் கிளியராக சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ இந்த வீடியோ வந்து நம்ம இஃப் கிளாஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இஃப் கிளாஸும் அப்புறம் அடுத்து வரக்கூடிய ரூல்ஸும். ஓகேவா? இப்போ இஃப் கிளாஸ் தான் நம்ம போன வீடியோலயே படித்தோம். இஃப் கிளாஸ்னா ஒரு கண்டிஷனை சொல்றது தான் என்னது இஃப் கிளாஸ். கண்டிஷனும் வரும், இன்னொன்று டவுட்டுக்கும் வரும். நம்ம இந்த இஃப் கிளாஸ்லயே இப்போ மெயின் கிளாஸ் சபார்டினேட் கிளாஸ் படிச்சிருப்போம். அந்த மெயின் கிளாஸ்ல வந்து இஃப் பிளஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படி வந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன வரும்னா சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல வரும் சபார்டினேட் கிளாஸ். இப்போ ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா ஒரு சென்டென்ஸ்ல ஒரு கண்டிஷன் ஃபர்ஸ்ட் இருக்கும், அடுத்து ஒரு கண்டிஷன் செகண்ட் இருக்கும். நம்ம இஃப் கிளாஸ்னாலே கண்டிஷன் பார்த்தோமா. இப்போ அன்லெஸ் சென்டென்ஸ் எடுத்துக்கோங்க. அன்லெஸ் யூ ஒர்க் ஹார்ட் யூ வில் நாட் பாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப என்னது, இது ஒரு கண்டிஷன், இது ஒரு கண்டிஷன், அப்படிதானே? அப்ப அதே போல நமக்கு இஃப் கிளாஸ்ல ஒரு சென்டென்ஸ்ல இங்க ஒரு கண்டிஷன் கொடுத்திருப்பாங்க, இங்கே ஒரு கண்டிஷன் கொடுத்திருப்பாங்க. அப்படி இஃப் கூட நமக்கு பிரசன்ட்ல கண்டிஷன் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நமக்கு இங்க வரும்போது என்ன வரணும்னா சிம்பிள் ஃபியூச்சராட்டு வரணும். ஓகேவா? இப்போ அதே இது இந்த இஃப் கிளாஸ் கூட நமக்கு பாஸ்ட் டென்ஸ் கூட வந்துச்சு அப்படின்னா நமக்கு இங்க சபார்டினேட் கிளாஸ்ல எழுதும்போது சிம்பிள் பாஸ்டா எழுதணும். ஓகேவா? அதே போல அடுத்த கண்டிஷன்ல இஃப் பிளஸ் had plus verb 3, இந்த pp னா verb 3 past participle அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு would have plus verb 3 எழுதணும். ஓகேவா? இதுதான் இந்த கண்டிஷன். இஃப் கிளாஸ்ல நமக்கு மொத்தமே 3 கண்டிஷன் தான் உண்டு. இஃப் பிளஸ் ப்ரெசன்ட் டென்ஸா இருந்துன்னா நமக்கு அங்க வரும்போது சிம்பிள் ஃபியூச்சரா இருக்கும். அதே இது பாஸ்ட் டென்ஸா இருந்ததுன்னா நமக்கு சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கும். had plus verb 3 இருந்துச்சு அப்படின்னா நமக்கு சென்டென்ஸ்ல எப்படி இருக்கும்னா would have கண்டிப்பா இருக்கணும். இதெல்லாம் ஸ்பாட் எரர்ல கொடுத்திருப்பாங்க. எப்படின்னா இங்க had இருந்திருக்கும், இங்க வெறும் would மட்டும் கொடுத்திருப்பாங்க. அப்படின்னு என்னது நம்ம பண்ணணும், would have வரணும். had plus verb 3 இருந்ததுன்னா நமக்கு would have plus verb 3 வரணும். ஓகேவா? இதுதான் இந்த 3 ரூல். ப்ரெசன்ட்னா சிம்பிள் ஃபியூச்சர், பாஸ்ட்னா சிம்பிள் பாஸ்ட், had plus verb 3 அப்படின்னா would have plus verb 3. இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. இஃப் ஹீ கம்ஸ் ஐ வில் கோ. அவன் வந்தா நான் போவேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இந்த சென்டென்ஸ் பாருங்க. கம்ஸ்ங்கிறது என்னது நமக்கு ப்ரெசன்ட் டென்ஸ். கம்மோடைய ப்ரெசன்ட் என்னது நமக்கு கேம். அப்போ இங்க வந்து நமக்கு என்னதான் இருக்குது, கம்ஸ் தான் இருக்கு. ஏன் நம்ம கம் போடல? ஏன்னா ஹீ ஷீட் வரும்போது நம்ம என்ன படிச்சிருக்கோம், சிங்குலர் தான் போடணும். நமக்கு வேர்ப்ல எஸ் போட்டிருந்தா அது சிங்குலர். அப்போ இஃப் ஹீ கம்ஸ் ஐ வில் கோ. சென்டென்ஸ் பாத்தீங்களா, இங்க பிரசன்ட் டென்ஸ் கொடுத்திருக்காங்க. பிரசன்ட் டென்ஸ் வரும்போது நமக்கு சிம்பிள் ஃபியூச்சரா இருக்கணும். அதேதான் இங்க பிரசன்ட் டென்ஸ் வந்திருக்கு. அப்ப நமக்கு இங்க என்ன வந்திருக்கு, வில். வில் வந்து என்னது ஃபியூச்சர். நமக்கு வில் ஷால் எல்லாம் வரும்போது என்னது அது ஃபியூச்சர் டென்ஸ். நமக்கு இங்க ஐ வரும்போது நம்ம மேக்ஸிமம் வில் தான் போடுவோம். அதே இது செகண்ட் இது பாருங்க. இஃப் ஹீ கேம் என்னது, இது நமக்கு பாஸ்ட் டென்ஸ். அவன் பாஸ்ட் டென்ஸ் வரும்போது நம்ம என்னதான் படிச்சோம், சிம்பிள் பாஸ்ட். அப்ப இங்க என்னது வந்திருக்கு, சிம்பிள் பாஸ்ட். வில்லோடைய பாஸ்ட் தான் என்னது நமக்கு would. அப்ப இங்க பாருங்க, இங்க வெறும் பாஸ்ட் டென்ஸ் வந்திருக்கு. அப்ப இங்க நமக்கு டென்ஸ் வரும்போது சென்டென்ஸ்ல வரும்போது சிம்பிள் பாஸ்ட்ல இருக்குது. இஃப் ஹீ கேம் ஐ வுட் ஹெல்ப் ஹிம். அவன் ஒருவேளை வந்திருந்தான் அப்படின்னா நான் அவனுக்கு உதவி பண்ணிருப்பேன். இதுதான் இந்த கண்டிஷன். பாருங்களா, நமக்கு இந்த கமாக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு கண்டிஷன். இஃப் ஹீ கம்ஸ் அது வந்து நமக்கு சென்டென்ஸ் முடியல, அப்படிதானே? அதுக்கு கூடவே வருது அடுத்து ஐ வில் கோ. ஐ வில் கோனா அவன் வந்தானா நான் போவேன் அப்படின்னு நமக்கு கண்டிஷனை மென்ஷன் பண்றதுன்னு புரியுதா? ஏதாவது இது நமக்கு ஃபர்ஸ்ட் இஃப் வச்சு வந்திருந்தாலே நமக்கு அந்த சென்டென்ஸ் முடிஞ்சிருக்காது. அதுதான் என்னது அந்த கண்டிஷன். அந்த சென்டென்ஸ் முடியும்னா இன்னொன்னு அடிஷனா ஆட் ஆகி இருக்கணும். அந்த கண்டிஷன் கூட இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வரும்போது நம்ம இங்க என்ன பண்ணுவோம், சிம்பிள் ஃபியூச்சர் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அதே இது இங்க இஃப் ஹீ கேம், இங்க நமக்கு ஒரு பாஸ்ட் டென்ஸ் வரும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்ணுவோம். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. இஃப் ஹீ ஹேட் கம் ஐ வுட் ஹேவ் ஹெல்ப்ட் த புவர். ஐ வுட் ஹேவ் ஹெல்ப்ட் ஹிம். ஓகேவா? சாரி, ஐ வுட் ஹேவ். இஃப் ஹீ ஹேட் கம் ஐ வுட் ஹேவ் ஹெல்ப்ட் ஹிம். இந்த சென்டென்ஸ் பாருங்க. ஏற்கனவே இங்க என்ன வந்திருக்கு, இஃப் ஹீ ஹேட் கம், ஹேட் பிளஸ் கம் கேம் கம், நமக்கு had plus verb 3 வந்திருக்கு. அப்படித்தானே? இப்ப if he had come I would, நமக்கு would plus have plus verb 3. அப்ப என்னது இங்க helped வந்திருக்கு. அப்படித்தானே? இது நமக்கு என்னது verb 3. helped. if அப்போ இங்க கண்டிஷன் எது இருக்கு, had வந்திருக்கு.
had வந்தது நமக்கு என்ன பண்ணணும் would have நமக்கு சென்டென்ஸ்ல இருக்கணும் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க present tense இருக்கும்போது நமக்கு என்ன வந்திருக்கு future வந்திருக்கு அதே இது past tenseல இருக்கும்போது வெறும் simple past would மட்டும் வந்திருக்குது அதாவது இங்க நமக்கு will வரணும் willக்கு பதிலா நம்ம simple pastல எழுதிருக்கோம் would அதே இது had பண்ணிருக்கும்போது நம்ம என்ன போடணும் would have plus v3 ஓகேவா இது அப்புறமா இதுலயே நமக்கு என்னது கொஞ்சம் இது எக்ஸெப்ஷன்ஸா இருக்கும் இதுல எக்ஸெப்ஷன் எதுங்களாம்னா இந்த எக்ஸாம்பிள் பாருங்க if I had money I would help the poor இப்போ இதுல வந்து நமக்கு had வந்திருக்கு இந்த had பத்தி என்ன நினைப்போம் நம்ம would have தான் வரும் நம்ம had வந்தாலே would have தான் படிச்சிருக்கோம் அப்படிதானே ஆனா இப்போ had வரும்போது நமக்கு என்ன படிச்சிருக்கோம் verb 3 இங்க இருக்கணும் அப்படிதானே அப்போ இங்க நமக்கு என்னது இருக்கு had மட்டும் தான் இருக்கு இதுல ஏதாவது verb இருக்கா if I had money ன்னு தான் சொல்லிருக்காங்க இந்த சென்டென்ஸ்ல நமக்கு had க்கு அப்புறம் எந்த ஒரு வெர்புமே இல்ல இப்போ இது என்னது இதுதான் அந்த ஹெல்பிங் வெர்பாவே நமக்கு ஆக்ட் ஆகுது ஓகேவா இது நமக்கு ஹெல்பிங் வெர்பா அந்த had வந்து ஆக்ட் ஆகுது அப்படி ஆக்ட் ஆகும்போது என்ன இருக்கும் நமக்கு இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் எப்ப அந்த had வந்து நமக்கு verb இல்லாம ஒரு ஹெல்பிங் வெர்பா நமக்கு ஆக்ட் ஆகுதோ அப்ப அந்த சென்டென்ஸ் என்ன வரும் அப்போ சிம்பிள் பாஸ்ட்ல தான் வரும் இப்ப சென்டென்ஸ் என்னது if I had money I would help the poor உங்களுக்கு புரிஞ்சுதா had அதாவது verb இல்லாத டைம்ல நம்ம இப்ப auxiliary verbs எடுப்போமே இப்ப verb இல்லாத டைம்ல is or where அதெல்லாத்தையுமே நம்ம ஒரு verb-ஆ கன்சிடர் பண்ணி அதை பிரிப்போமே அதுதான் அந்த மாதிரி இந்த இதுல வந்து ஒரு verb இல்லாம வந்திருக்கு அதுதான் நம்ம என்னது had வந்து ஒரு past tense-ஆவே எடுத்திருக்கோம் past இங்க எடுக்கும்போது இங்க என்ன வரும் would help the poor ஓகேவா அடுத்த क्वेश्चन பாருங்க if I had money I would have helped the poor இதுல வந்து நமக்கு என்ன இருக்கு had நமக்கு ரெண்டு had இருக்கு எல்லாரும் பாப்பாங்க ரெண்டு had போட்டிருக்கு क्वेश्चन தான் தப்பு அப்படினு அப்படி இல்ல एक्चुअली இது எப்படினா ரெண்டு had போட்டிருக்கும்போது ஒன்னு வந்து என்னவா ஆக்ட் ஆகுது நமக்கு ஒரு ஹெல்பிங் வெர்பா ஆக்ட் ஆகுது இன்னொரு had வந்து நம்ம அந்த ரூல்ல படிச்சோமே if I had plus verb 3 அந்த verb 3 அதாவது has உடைய past தான நமக்கு had has a have அதோடைய past tense என்னது had அப்ப இந்த ஒரு had வந்து நமக்கு helping verb ஆக்ட் ஆகுது இன்னொரு had என்ன had ஆக்ட் ஆகுது இந்த third rule நம்ம இந்த if classலயே வரக்கூடிய third ruleல வரக்கூடிய had ஆக்ட் ஆகுது அப்ப இந்த had வரும்போது நமக்கு என்னதான் வரும் would have வரும் ஓகேவா இப்போ it is raining அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் சொல்றாங்கன்னா it அதுக்கப்புறம் is raining நம்ம சேர்த்து எடுப்போம் ஒரு வெர்பாட் அப்படிதானே அதே மாதிரி தான் இந்த had ஆக்ட் ஆகுது if I had money ஒரு இது வெறும் ஒரு வெர்பா ஒரு ஹெல்பிங் வெர்பா ஆக்ட் ஆகும்போது நமக்கு இது பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கும்போது சிம்பிள் பாஸ்ட் தான் யூஸ் பண்ணணும் அதே இது ஹெல்பிங் வெர்ப்க்கு கூட இன்னொரு v3 ஆட் ஆகும்போது அதாவது இந்த had plus verb 3 the act ஆகும்போது நமக்கு என்ன வரும் would have வரும் சென்டென்ஸ்ல ஓகேவா நம்ம போன வீடியோவிலே ரூல் நம்பர் 6 வரைக்கும் பார்த்திருக்கோம் இப்போ நம்ம ரூல் நம்பர் 7 பார்க்கலாம் ஓகேவா ரூல் நம்பர் 7 என்னன்னா அவாய்ட் யூசிங் டபுள் கம்பேரிட்டிவ்ஸ் அண்ட் டபுள் சூப்பர்லேட்டிவ்ஸ் இப்போ நமக்கு ஒரு சென்டென்ஸ் வந்து இப்போ நமக்கு இதுலயே மூணு உண்டு பாசிட்டிவ் டிகிரி கம்பேரிட்டிவ் டிகிரி சூப்பர்லேட்டிவ் டிகிரி ஓகேவா இப்போ ஒரு வேர்டு குட் இருக்குது அப்படின்னா இது என்னது பாசிட்டிவ் டிகிரி இதோடைய கம்பேரிட்டிவ் டிகிரி நமக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா பெட்டர் இதோடைய சூப்பர்லேட்டிவ் டிகிரி எப்படி இருக்கும்னா பெஸ்ட் நமக்கு மேக்ஸிமம் கம்பேரிட்டிவ் டிகிரி எப்படி தான் இருக்கும் அப்படின்னா ER வச்சு முடியும் சூப்பர்லேட்டிவ் டிகிரினா ST வச்சு முடியும் ஓகேவா இப்போ ஸ்மார்ட்னா ஸ்மார்ட்டஸ்ட் வேற இன்னும் நிறைய டால்னா கம்பேரிட்டிவ் டிகிரி என்னவா இருக்கும் டாலர் சூப்பர்லேட்டிவ் டிகிரி என்னவா இருக்கும்னா டாலஸ்ட் அந்த மாதிரி நமக்கு எப்படி கம்பேரிட்டிவ் டிகிரியை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு கீவேர்டு என்னது ER இப்போ பாசிட்டிவ் டிகிரி இருக்குது அப்படின்னா பாசிட்டிவ் டிகிரி கூட எப்பவுமே நமக்கு as good as இப்போ குட் இருக்குது அப்படின்னா as good as அந்த மாதிரி தான் வரும் ஓகேவா அதே மாதிரி கம்பேரிட்டிவ் டிகிரி நமக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கம்பேரிட்டிவ் டிகிரி கூட ER plus than இருக்கும் ஓகேவா அந்த ER எப்போ she is smarter than her sister அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா அவளை விடவும் இவ ஸ்மார்ட்டரா இருக்கா அந்த அவளை விடவும் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல அந்த விஷயம் தான் என்னது அந்த ER போட்டு நம்ம than போடுறோம்
ஓகேவா? அதே இது இப்ப சூப்பர்லேட்டிவ் டிகிரி அப்படின்னா என்னது, திஸ் இஸ் த டாலஸ்ட் பில்டிங் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு அதுல என்ன வந்திருக்கு, எஸ்டி வந்திருக்கு. இப்போ அந்த டாலஸ்டுக்கு முன்னாடி நம்ம ஒரு தேன் ஒரு இது வேர்டு யூஸ் பண்ணோமே, அது வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரி. எஸ்டி வரக்கூடிய எல்லா வார்த்தைகளுக்குமே நம்ம என்ன யூஸ் பண்ணோம், த யூஸ் பண்ணோம். ஓகேவா? எஸ்டி வந்துச்சு அப்படின்னா நம்ம அதுல என்ன யூஸ் பண்ணோம், த யூஸ் பண்ணோம். இஆர் வந்துச்சு அப்படின்னா கம்பேரிட்டிவ் டிகிரினா என்னதான் யூஸ் பண்ணுவோம், நம்ம தேன் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ நமக்கு ரூல் என்னன்னா, கம்பேரிட்டிவ் டிகிரி ரெண்டு கம்பேரிட்டிவ் டிகிரியும் ரெண்டு சூப்பர்லேட்டிவ் டிகிரியும் சேர்ந்து வரக்கூடாது. ஓகேவா? அதுக்கு தான் நான் உங்களுக்கு இதை சொல்லி தந்தேன். இப்போ நமக்கு இஆர் இருக்குது. இப்போ சில வார்த்தைகளுக்கு வந்து நம்ம இஆர் யூஸ் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்க. இப்போ பியூட்டிஃபுல், அந்த ஒரு பியூட்டிஃபுல்னு ஒரு வார்த்தை இருக்கு. இந்த வார்த்தைக்கு நம்ம இஆர் யூஸ் பண்ண முடியாது. நம்ம என்னதான் சொல்லுவோம், பியூட்டிஃபுல்லர். அப்படியே நமக்கு ஒரு வார்த்தையும் கிடையாது. அதே போல சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு நம்ம எஸ்டி வச்சு யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அப்ப எஸ்டி வச்சிருக்கும்போது பியூட்டிஃபுல்லஸ்ட் அப்படியே நமக்கு சொல்ல முடியாது. அப்படிதானே? அப்ப அதுல நம்ம கண்டிப்பா ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணி ஆகணும், அந்த கம்பேரிட்டிவ் டிகிரி தான் அப்படின்னு உள்ளதை மென்ஷன் பண்றதுக்கா. அப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இதுல நம்ம இஆர் சொன்னோமா, அதுல எப்படி யூஸ் பண்ணுவோம்னா, இப்போ இதுக்கு அது கொஞ்சம் மாறி வருது. அப்படிதான் அப்ப என்ன யூஸ் பண்ணுவோம், ஆர்இ யூஸ் பண்ணுவோம். சரியா? ஆர்இ. இப்போ அந்த ஆர்இனா நமக்கு கம்பேரிட்டிவ் டிகிரிக்கு என்ன யூஸ் பண்ணுவோம், மோர். சரியா? இங்க நமக்கு இஆர் அப்படின்னா நமக்கு ஒரு டைரக்டா அப்படியே போகுது. இப்ப சாலர்னா இஆர், அதுக்கு உல்டாவா நமக்கு போகுதுன்னா நம்மளும் உல்டாவா எழுதணும். ஓகேவா? அப்ப நம்ம என்ன யூஸ் பண்றோம், மோர் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இது கம்பேரிட்டிவ் டிகிரிக்கு. இப்போ சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு நம்ம எப்பவும் போலதான் எஸ்டி. இப்போ இதுல மோர் போட்டிருக்கோம், அதே இது பியூட்டிஃபுல்லஸ்ட்னு போட முடியாது. அப்போ என்ன, அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம், மோஸ்ட். ஓகேவா? இப்போ இந்த கம்பேரிட்டிவ் டிகிரிக்கு இஆர் போட முடியாத பட்சத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா மோர் யூஸ் பண்ணுவோம். அதே இது எஸ்டி போட முடியாத பட்சத்துல மோஸ்ட் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இதுதான் இந்த ரூல். இதெல்லாம் இது வந்து பேசிக்ஸ். இது தெரிஞ்சதான் உங்களுக்கு இந்த ரூல் அடுத்து பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, he is more wiser than his brother. இது என்னது ரூல், டபுள் கம்பேரிட்டிவ்ஸ் இருக்கக்கூடாது. இங்க ஏற்கனவே ஒரு இஆர் இருக்குது, அப்புறம் இங்கேயும் ஒரு ஆர்இ வருது. அப்ப இது என்னது, டபுள் கம்பேரிசன். நமக்கு வயசுக்கு வயசர் எழுத முடியும். அப்படித்தானே? அப்ப நமக்கு இந்த மோர் இதுல நமக்கு தேவை இல்லை. சரியா? இப்ப மோர் வயசர் நமக்கு கொஸ்டின் ரீட் பண்ணும்போது என்னது, மோர் வயசர் கரெக்டா தானே இருக்குது, அப்படி இருக்கும். ஆனா என்னது ரூல் படி ரெண்டு கம்பேரிட்டிவ் டிகிரி ஒரே இதுல வரக்கூடாது. வயசர் இருக்குது, வயசர் வரனால நமக்கு இங்க மோர் நமக்கு தேவை இல்லை. ஓகேவா? செகண்ட் பாருங்க, சச்சின் இஸ் capable of doing more better work. நமக்கு ஏற்கனவே பெட்டர் இருக்குது, அந்த பெட்டர் நமக்கு இருக்கனால நமக்கு இந்த மோர் நமக்கு தேவையில்லை. சரியா? இப்ப நான் சொல்லி தந்தேன் உங்களுக்கு தேன் இருக்கணும் அப்படின்னு. தேன் எப்ப வரணும், நம்ம ரெண்டு விஷயங்களை கம்பேர் பண்ணும்போது, இப்போ வீட்டுல வந்து உங்களுக்கு பிரதர் சிஸ்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னா படிக்கிற விஷயத்துல கம்பேர் பண்ணுவாங்க. அவளை விட இவன் சுமாரா தான் படிப்பான் அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. அப்படி ரெண்டு விஷயம் கம்பேர் பண்ணும்போது இந்த தேன் நமக்கு யூஸ் பண்ணணும். ஓகேவா? மற்றபடி நமக்கு சொல்லும் போது நமக்கு தேன் இல்லாம நமக்கு டிகிரிஸ் வரும். இப்ப பாருங்க, இந்த கொஸ்டின் பாருங்க, சச்சின் இஸ் கேபபிள் ஆஃப் டூயிங் பெட்டர் ஒர்க். இந்த மோர் நமக்கு தேவையில்லை. அப்போ சச்சின் இஸ் கேபபிள் ஆஃப் டூயிங் பெட்டர் ஒர்க். என்னன்னா மத்தவங்க எல்லாரை விட அவனால நல்லா வேலை பண்ண முடியும் அப்படின்னு மட்டும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. யாரையுமே அவனு கூட கம்பேர் பண்ணல. அதனாலதான் நம்ம இந்த சென்டென்ஸ்ல என்ன யூஸ் பண்ணல, தேன் யூஸ் பண்ணல. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க, she is the most smartest girl in the class. இது நமக்கு கிளாஸ் அடிக்கடி சொல்லுவாங்க, அவளை மாதிரி படி இவளை மாதிரி படிலாம். அப்போ அவதான் என்னது, ஸ்மார்டஸ்ட் கேர்ள். ஏற்கனவே நமக்கு என்ன வந்துட்டு, எஸ்டி வந்துட்டு. அப்ப நமக்கு இங்க இருக்க எஸ்டி நமக்கு தேவையில்லை. ஓகேவா? அப்போ she is the smartest girl in the class. அவதான் கிளாஸ்ல ரொம்ப ஸ்மார்டஸ்ட் கேர்ள். அடுத்தது பாருங்க, she is feeling much better. இப்போ இதே இதுல வந்து நமக்கு பியூட்டிஃபுல்னு இருக்குது வச்சுக்கோங்க. இப்போ she is the beautiful girl in the class. அப்ப என்ன வரும், நமக்கு பியூட்டிஃபுல்லர் அப்படின்னு ஒரு வார்த்தை நமக்கு வராது. அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணலாம், இதுல மோஸ்ட் பியூட்டிஃபுல், she is the most beautiful in the class அப்படி போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, she is feeling much better. இந்த கொஸ்டின் பார்த்தோம் நமக்கு பெட்டர் ஏற்கனவே இருக்குது, அப்ப நமக்கு இங்க மச் வராது அப்படின்னு நினைக்க கூடாது. ஓகேவா? ஏன்னா நமக்கு இங்க கம்பேரிட்டிவ் டிகிரி என்னதான் இருக்குது, மோர். இப்போ மோர் பெட்டர் வந்திருந்தா கொஸ்டின் அது தப்பா இருக்கும். ஓகேவா? இதுல என்னதான் வந்திருக்கு, உங்களுக்கு மச் பெட்டர் தான் வந்திருக்கு. அப்ப மச் பெட்டர்னு வரும்போது சென்டென்ஸ் கரெக்ட் தான். டபுள் கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ் இவ்வளவுதான். ஓகேவா? மோர் எதுக்கு தான் வரும், இஆர் யூஸ் பண்ண முடியாத டைம்ல தான் மோர் வரும். எஸ்டி எதுக்கு வரும், இங்க வேர்ட்ல எஸ்டி யூஸ் பண்ண முடியாத டைம்ல தான் இந்த மோஸ்ட் வரும். ஓகேவா? இதுதான் ரூல் நம்பர் 7. அடுத்த ரூல் இனிமே நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஏதாச்சும் டவுட் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.